எல்லாருக்கும் வணக்கங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதானங்க செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. துளாராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரியாகவும் இருக்கிறதில்ல, ஒரே மாதிரியாகவும் வாழறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம், சிந்தனை, யோசனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ துலா ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் துலா ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் துலா ராசிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். கெட்டவன் கெட்டினால் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போது 8வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் கடந்த ஒரு 6 மாத காலமாக துளாராசி நண்பர்களுக்கு நல்லது பண்ணதான் இதுவரைக்கும் இல்லை. துளாராசியில் பிறந்த நண்பர்கள் குரு பகவான் வக்ரம் குரு பகவான் பயிற்சி ஆனதிலிருந்தே பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்த நகையை நட்டு அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழல் துளாராசி நண்பர்களுக்கு இந்த 6 மாத காலமாக கொடுத்துருச்சு. சரி, அது முடிஞ்சு போச்சு. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லது நடக்கிறதாவது சாதகமாக இருக்குமா? குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு, நமக்கு பாதகாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சி பகையாகி வக்ரம் அடைகிறாரு. இதுவாவது நல்லது நடக்குமானா நல்லது நடக்கும். எப்படின்னா, குரு பகவான் வக்ரம் அடைகிறாருன்னா வக்ரம் அடைகிறதுனால மட்டும் நமக்கு நல்லது நடக்க போகிறது இல்லை. ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா அந்த தருணத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் நமக்கு முழுமையான பலன்கள் சொல்ல முடியும். ஒரு கிரகம் பயிற்சி ஆயிடுச்சுன்னா அந்த கிரகம் சொல்கிறது மட்டுமே எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம யூடியூப்பில் பஞ்சமே இல்லை. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அக்டோபர் மாதத்துக்கு 9ஆம் தேதிங்க. அவர் யாருடைய நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறாருன்றது தான் முக்கியம். ரிஷபத்தில் 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. முதல்ல சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அந்த நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் அடைகிறாரா? இல்லை. அதன் பிறகு கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துலையும் அவர் வக்ரம் அடைய போகிறதில்லை. ஆனால் அந்த நட்சத்திரத்தை டச் பண்ணுறாரு. அப்போது நமக்கு மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு துலா ராசிக்கு 7வது பாவகத்துக்கும் துலா ராசிக்கு 2வது பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் தான் குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு மிகப்பெரிய சாதகம். அதுபோக குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் நம்ம ராசிநாதன் சுக்கிரன். இந்த மாதம், இந்த புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வரார். நம்ம ராசியில் இருக்கிறவர் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போகிறார். அப்போது அந்த சுக்கிரன் யாருடைய சாரத்தில் இருப்பாருன்னா குரு பகவானுடைய சாரம். தமிழ் கடவுள் முருகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷாகம் நட்சத்திரம் 4வது மாதத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டில் குரு. இந்த 2 காம்பினேஷன் பிரமாதம். குருவுடைய பார்வை சுக்கிரனுடைய பார்வை டைரெக்டாக படும். அசுர குருவும் தேவகுருவும் பார்த்துக்கிடுவாங்க. இதனால் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கள் போகுது. பொதுவாக நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்னன்னா, சரியான வயசில் வாழ்க்கை அமையாதது. ஒன்று, வாழ்க்கை அமையலையன்ற சங்கடம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சில பேருக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியான முறையில் இல்லையன்ற சங்கடம் இருக்குது. கல்யாணம் பண்ணலன்ற சங்கடம் ஒரு புறம், கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்டா பண்ணோம், எதுக்குடா பண்ணோம் அப்படின்ற சங்கடங்கள் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது. அந்த 2 பேருக்குமே சங்கடங்கள் போக்கக்கூடிய தருணம் இந்த தருணம். அதுக்கு ஆதாரம் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் குரு இருந்து வக்ரம் அடைஞ்சி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதிக்கு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு. தனஸ்தானாதிபதி யாரு? செவ்வா யாருடைய சாரத்தில் இருக்காரு? குரு பகவான் வக்ரம் அடையும் போது புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார். அப்போ செவ்வாவுக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? குரு செவ்வாவுடைய சாரத்தில் இருக்காரே. அப்போ மன வாழ்க்கை நடக்கும், திருமண தடைகள் போக்கும். 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 10 வருஷமாக நீங்கள் வரன் பார்த்துருந்தாலும் சரி,
எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது. சார் காலஸ்திரி போனோம் சார், திருமணஞ்சேரி போனோம் சார், திருநாகேஸ்வரர் போனோம் சார், நடக்கலை நல்லது. பரிசம் போட்டுட்டு வந்தேன், பாதியில் நின்று போச்சு, கை நடிச்சிட்டு போனாங்க, கத்தரிச்சிட்டு போச்சு, நான் பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கள் போகுது. அதுபோக கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போன நண்பர்கள் மீண்டும் இணையறதுக்கு உண்டான தருணமோ அல்லது அதை கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கோ இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மீண்டும் மறுமணம் நடக்கிறதுக்கு உண்டான பிரமாதமான நேரம். ஐயா, மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்றது நமக்கு பெருமை இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கா, அதுதானுங்க பெருமை. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு ஒரு பிரார்த்தம் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த தருணம் உண்மையிலேயே துளாராசி நண்பர்களுக்கு வாழ்வாதாரம் ரெண்டுமே நல்லா இருக்கும். வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு காரணத்தையும் நான் சொல்கிறேனுங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க குரு. தனகாரகன் தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த வகையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாகிற அளவுக்கு ஒரு யோகங்க இது. 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கடனாக இருக்கிறீங்க, 20 லட்சம் ரூபாய் நீங்கள் கடனாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி முடியறதுக்குள்ளார உங்களுடைய பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துரும். பொதுவாக காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த தருணம் இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு தருணமாகவும் நல்ல ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க, நேரகாலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதானுங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட முடியும். நான் இந்த இடத்துல தான் உக்காந்துக்கிடுவேன், இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருந்தால் எங்கிட்டு போய் நான் சேரணும், அங்கிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முடியாதுங்க. அது வாய்ப்பு இல்லைங்க. கடைசி வரைக்கும் நம்ம அங்கிட்டே உட்கார வேண்டியது தான். உழைப்புன்ற விதையை போடுங்க, உயர்வுன்ற ஒரு மிகப்பெரிய விருச்சம் நிச்சயமாக வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உடல் உபாதைகள், மன அழுத்தம் இதெல்லாமே குறைஞ்சி போயிடும். உடல் உபாதைகள் கிட்டத்தட்ட 1 வருட காலத்திலிருந்து எனக்கு தீராத தலைவலி இருக்குதுங்க சார். தலைவலிக்கும் உடம்பு வலிக்கும் ஜோசியத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏன் சார் சம்மந்தம் இல்லை? சூரிய பகவான் நம்ம யாரை சொல்லுவோம்? தலை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்கிறது, தலைக்கு ஒரு கிரகம், வயிற்றுக்கு ஒரு கிரகம், தொண்டைக்கு ஒரு கிரகம், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் உண்டுங்க. குரு பகவானுடைய பார்வை உடலஸ்தானாதிபதி சாரம் வாங்கி உடலஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தம். 1000 மருத்துவத்தில் முடியாத ஒரு விஷயம் அருகம்பில்லில் முடிஞ்சதுன்னு ஒரு பழமொழி உண்டு. சரியா? இதெல்லாம் உணர்ந்து தான் சொன்னாங்களே தவிர பழமொழியாக இல்லை. யாரோ ஒருத்தர் உணர்ந்து தான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லைன்னு நான் நம்புகிறேனுங்க. நிச்சயமாக இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த தருணம். அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. துளாராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க சந்திரன். அப்போது சந்திர பகவானுடைய சாரம் ரோகிணி சாரத்திலையும் குரு பகவான் வருவார். அப்போ நமக்கு குரு சந்திர யோகம் வரும். ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு. எத்தனையோ பேர் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கும், இல்லை சொந்த தொழிலை செய்யணுன்ற ஆசை இருக்கும். ஆசை மட்டுமே நம்ம பட்டுக்கிட்டு இருப்போம், மனக்கோட்டை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருப்போம். நெசத்தில் கோட்டை கட்ட முடியாது, பார்த்துக்கிடுங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணம் சாதகமாக இருக்கும். நான் 10வது பாத்தியத்துக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் வருவதால் குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும் நம்மளுடைய ராசிக்கு 4வது பாவகம் 4வது பாத்தியத்தையும் பார்க்குறார். இதெல்லாம் நமக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அதுபோக இதே துளாராசி நண்பர்களுக்கு 4வது பாத்தியத்தையும் 12வது பாத்தியத்தையும் பார்க்குறாருங்க குரு பகவான். பாத்தியம்னா பாவகம்னு அர்த்தம், இடம்னு அர்த்தம். அப்போது 12வது பாவகத்தை பார்க்குறாரு அப்படின்னா விரயஸ்தானம். இது வரைக்கும் கண்டதை தண்டம் பண்ணி கைப்பொருளை விரயம் பண்ணி பண்டைய நாட்டை விட்டு பரதேசம் போகிற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சுப விரய செலவு, திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும்,
ஒரு வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இடங்கடம் வாங்குறதா இருக்கட்டும், சுப விரய செலவு. இந்த 115 நாள் 3 மாதம் 25 நாள் நீங்கள் செய்யக்கூடிய செலவு நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு உருப்படியான செலவாகவும் சுப விரய செலவாகவும் இருக்கும். அதே மாதிரி சுபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுக்குன்னு ஒரு நிழல், அது நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி அல்லது இடம் வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குன்னு ஒரு நிழல். நிச்சயமாக இந்த துளாராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் வர்றது சாதகம் தவிர பாதகமாக இருக்கிறதுக்கு ஒரு நூலும் அந்த இடத்துல இடம் கிடையாது. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1வது பாதம், அதுபோக ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தை டச் பண்ணுற தருணத்தில் மீண்டும் ரிவேஸாக வந்துடுவார். சரியா? அப்போது குரு பகவான் 100% இந்த தருணத்தில் துளாராசி நண்பர்களுக்கு யோகமான தருணத்தை தர போகிறாருன்றதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரியா? சரியான தருணத்தில் உங்களுடைய கண்ணில் நான் பட்டிருக்கேன். இந்த பதிவு தேவ வாக்கம் நினச்சிக்கிட்டு என்னடா இப்பேற்பட்ட வார்த்தை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும். அந்த மாதிரி இது நினச்சிக்கிட்டு நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க. உறுதியாக அற்புதமான இடத்துக்கு வருவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 10% நேரம் நல்லா இருந்தால் போதுமானது. 100% நல்ல விதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 10% நல்ல விதமாக இருந்தால் போதுமானதுங்க. போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் உங்களை சேர்த்திடும். இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இது இருக்கும். மீண்டும் அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.